ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கிற ட்ரபிள் 2024 ஆக்ஷன் காமெடி ஜானரை சேர்ந்த படமாகும். இப்போல்லாம் காமெடி படம்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிற மொக்கை காமெடி படம் இல்ல, உண்மையிலேயே உங்க டைமை வேஸ்ட் பண்ணாத வொர்த் அண்ட் வாட்ச் மூவியை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஒன் லைன். டிவி இன்ஸ்டால் பண்ண போன இடத்தில் கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்ட ஹீரோ எப்படித்தான் நிரபராதி என்பதை நிரூபிக்கிறார் என்பதே ஒன் லைன். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தின் ஹீரோ ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களை சேல்ஸ் அண்ட் இன்ஸ்டலேஷன் செய்யும் வேலை பார்க்கிறார். அவருக்கு டிவோர்ஸ் ஆகி தன் மனைவி வேறொருத்தனோட குடும்பம் நடத்துறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தை மேல ஹீரோவுக்கு கொல்ல பிரியம். எக்ஸ் ஒய்ஃபோட வீட்டுக்காரன் பைலட்னு அவனை ஓவர்டேக் பண்ண ஹீரோவும் வீம்புக்கு வீடியோ கேம்ல ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கிறான். இப்படி தாறுமாறா போற இவர் வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு டிவியை விக்கிறாப்ல. அதை இன்ஸ்டால் பண்ண கஸ்டமர் வீட்டுக்கு போனா அந்த வீட்ல ஒரு கொலை நடக்குது. அந்த நேரத்துல ஹீரோ ஹெட்செட் மாட்டிக்கிட்டு டிவி இன்ஸ்டால் பண்றதால எந்த சத்தமும் கேட்கல. திரும்பி பார்த்தா கொலை செய்யப்பட்டு கிடக்கிற பாடிய பார்த்து ஷாக் ஆகி நிக்க, யாரோ ஒருத்தர் ஹீரோ தலையில ஒரே அடி, அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறார். எந்திரிச்சு பார்த்தா போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி 18 வருஷம் தண்டனையும் வாங்கி ஜெயில்ல தூக்கி உள்ள போட்டுடுறாங்க. ஏண்டா, நான் டிவி இன்ஸ்டால் பண்ண போனேன்டா, கொலை பண்ணவனை விட்டுட்டு என்ன புடிச்சிட்டு வந்து போட்டுட்டீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு புலங்க. ஜெயில் உள்ள இருந்து ஹீரோவுக்கு நல்ல ஆஃபர் வர அதை பயன்படுத்தி தான் அந்த கொலைய பண்ணலன்னு எப்படி நிரூபிக்கிறார் என்பதே மீதி கதை. கதை வேகமா ஃபாஸ்ட் பேஸ்ல போனாலும் கிரைம் பிளஸ் காமெடி மிக்ஸ் நல்லா ஒர்க் ஆகிறது. ஃபாதர் டாட்டர் எமோஷன் நல்ல ஃபீல் கொடுக்கிறது. ஹீரோ கேரக்டர் சிம்பிள் அண்ட் ரிலேட்டபிள், சில ட்விஸ்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பொருந்தி இருக்கிறது. மொத்தத்துல லாஜிக் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கா ஆக்ஷன் காமெடி படம் பார்த்த திருப்தி 100% உங்களுக்கு கிடைக்கும். டைரக்டர் இந்த படத்தில் டென்ஷன் பில்ட் பண்ண ஸ்லோ பேசிங் டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்கிறார். இதனால் கிளைமேக்ஸில் தான் ஃபுல் இம்பாக்ட் கிடைக்கும். படம் முழுக்க ட்விஸ்ட்ஸ் இருக்கு, ஆனால் லாஸ்ட் வர ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி படங்களின் ரிவ்யூ, ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் வெவ்வேறு படங்களில் உள்ள கேரக்டர் கம்பேரிசனை காண எம்ஏ சினிமாவிற்கு லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.